பிள்ளையை கரிசமைத்து கொடுத்த பிறகுதான் சிறு தொண்டனுக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார். தன்னுடைய அழகு மேனியை அழுக்காக்கி பேய் உருவானதற்கு பின்னால் தான் காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார். ஏன்? அவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள். அதுவே உயர்ந்த ஜாதிக்காரர்கள் சிவனே எங்கிருக்கிறார் என்று கேட்டால் உடனே வருபவராக சிவன் இருக்கிறார். இதுதான் புராணங்களிலே சிவன் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம். அப்போது தமிழர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களில் அவர்களுக்கே தெரியாமல் அல்லது பக்தியின் பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக முன்வைத்தார்கள். இந்த உதாரணங்களின் பக்தியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு எதை தருவது என்ற இடத்தில்தான் ஒரு எம்ஜிஆர் பாடல் கூட ஒன்று இருக்கு, ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அந்த பாட்டில் தமிழை தெய்வத்தின் நிலையில் வைத்து அவர்கள் பேசியிருப்பார்கள். தமிழை தெய்வத்தின் நிலையில் வைப்பது என்றால் கண்மூடித்தனமான பக்தியா? இல்லை. அந்த பக்திக்கு பின்னால் உரிமை குரல் இருக்கிறது. தமிழை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்கு பின்னால் தமிழர்களை பாதுகாப்பதற்கான உரிமை குரல் இருக்கிறது. என்னுடைய மொழிக்கான பாதுகாப்பு இல்லாவிட்டால் நான் என்னுடைய இனத்திற்கான பாதுகாப்பை பெற முடியாது என்கின்ற உரிமை குரல் இருக்கிறது. ஆனால் பக்தியில் அது இல்லை. பக்தியை விட்டு வெளியேற்றி இந்த உரிமை குரலின் பக்கம் தள்ளி வைத்தார்கள்.